வெளிமடு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அம்பேவர வாவை தோட்டத்தில் மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த மக்களுக்கான தற்காலிக முகாம்களுக்கான கூடாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அம்பேவல வாவிக் தோட்டத்தைச் சேர்ந்த 64 குடும்பங்களில் உள்ள 230 பேர் மண்சரிவு அபாயம் காரணமாக கடந்த 2.5 மாத காலமாக தோட்ட வைத்தியசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் 40 குடும்பங்கள் தங்குவதற்கான தற்காலிக கூடாரங்கள் இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் நேற்று வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு இப்ப இருக்க கூட வீடு இல்ல. நாங்க ரோட்ல தான் கூடாரத்தை அடிச்சிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு இந்த தார் ரோட்ல எனக்கு ஸ்டேட்ல இடம் தர மாட்டாங்க. நான் தார் ரோட்ல தான் இருக்கும். சாப்பாடு கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வீடு இந்த கூடாரத்தை அடிச்சு ரோட்ல இருக்க முடியுமா? சின்ன பிள்ளையில வச்சுக்கிட்டு ரோட்ல தான் துறை சொல்றாரு. ரோட்ல கூடாரத்தை அடிச்சு இருக்க சொல்லி எங்கடா எங்களுக்கு சாப்பாடு கூட பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வீடும் தற்காலிகமா அடிச்சு கொடுத்தா நாங்க இருப்போம். எங்கடா நாங்க ரோட்ல பிள்ளையில வச்சு எப்படி இருக்குது? மண்சரிவு அபாயம் காரணமாக தோட்ட வைத்தியசாலையில் தற்காலிகமாக தங்கியிருக்கும் தமக்கு நிலையான வீடுகளை அமைத்து தருமாறு வாவிக் தோட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். எங்களுக்கு 3 மாசமாக நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு இங்க இருக்கிறோம். இப்பவும் கூடாரம் உணவு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு தார் ரோட்ல அடிக்க எங்களுக்கு வசதி இல்ல. ரொம்ப தூரம் 15 ஏக்கர் கிட்ட மூடி வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அவதானத்துல தான் நாங்க இருக்கோம். 3 மாசமாக நான் இங்க விட்டு சிலு போய் ரொம்ப அவதானத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டோம். நாங்க இப்ப தார் ரோட்ல தான் நாங்க கூடாரத்தை அடிச்சு இருக்க போறோம். நாங்கள் சிறு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த மழை காரணத்தினால இப்போதைக்கு எங்களுக்கு கூடாரங்கள் கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்ல உள்ள இடத்துல ரோட்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்க சொல்றாரு. எங்களுக்கு அப்படி இயலாது. உங்களால ஏண்ட உதவி எங்களுக்கு நல்ல முறையில ஒரு வீடுகளை தயாரிச்சு பண்ணி கொடுக்கணும்.